தாய்த்தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். இன்று நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 101வது அதிகாரமாக உள்ள நன்றியில் செல்வம் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 1009வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். நன்றியில் செல்வம் என்பதற்கு சேர்த்த செல்வத்தை பிறருக்கு ஈதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 1009வது திருக்குறளுக்கு செல்வோம். அன்புரியி தச்சற்று அறநோக்காது ஈட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். அன்புரியி தச்சற்று அறநோக்காது ஈட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். அன்பு என்ற அரிய பண்பை நீக்கி தன்னை வருத்தி அறத்திற்கு புறம்பாக சேர்த்த செல்வமானது பிறருக்கே பயன்படும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: அன்பு என்ற அரிய பண்பை நீக்கி தன்னை வருத்தி அறத்திற்கு புறம்பாக சேர்த்த செல்வமானது பிறருக்கே பயன்படும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாம் சேர்த்த செல்வத்தை பிறருக்கு கொடுத்து புகழடைவோம். நன்றி, வணக்கம்.